பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் அவன் வந்து ஃபோன்ல வந்து சொல்லிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் இவன் கேட்டு என்ன பண்ணியிருப்பான், செம்ம ஷாக் ஆகியிருப்பான். அப்ப இவனும் கொலை பண்ணலாம். யார் தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, டக்குன்னு நம்ம ஹீரோ தலையிலேயே யாரோ அடிக்கிற மாதிரி இருக்கு. இவன் மயக்கம் அடிச்சிடறான். திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா, இவனை யாரோ கட்டி வந்து போட்டுருக்காங்க. பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு லேடி வந்து இருக்கிறா. நம்ம அபிராமி மட்டும் தான் காட்டுறாங்க. அவங்க வில்லத்தனமா ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. உண்மையில என்ன நினைச்சேன்னு தெரியுமா? அவங்கள யாரு கொலை பண்ணாங்க தெரியுமா? நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறா. "ஏய் தக்காளி, இவன் எங்கடா கதையிலேருந்து வந்தா? யாரும்மா நீ?" அந்த மாதிரி தான் நமக்கு வந்து படத்துல வந்து தோணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு ஆல்ரெடி. இவங்க பையன் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால இவங்க அம்மா வந்து விட்டு வந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம போலீஸ் யாரு போலீஸ்காரங்கிட்ட இந்த டாக்டர் வந்து சொல்லியிருப்பான் ஷிண்டே. ஓகேங்களா? ஸோ வந்து ஆனா சம்பவம் அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. ஓகேங்களா? இவங்கலாம் வீட்ல தான் இருந்திருப்பாங்க. தென் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவரு வந்து என்னடா ஒரு பிளட் குரூப்பும் மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த ஆராதனாவோட பொண்ணோட பிளட் குரூப் வந்து மேட்ச் ஆயிருக்கும். ஸ்டார்ட்டிங்ல வந்து மேட்ச் ஆயிருக்கணும். அதனால தான் நான் வந்து அவங்க பொண்ண கல்யாணம் பண்ணேன். அந்த மாதிரி தானே அவங்க அம்மாகிட்ட ஆராதனோட அம்மாகிட்ட வந்து சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து 2 நாள் கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ண தப்பிச்சு வந்து ஓடிருப்பாங்க. ஆனா சம்பவம் இந்த ஐடியாலாம் யார் சொன்னா? இத வந்து நமக்கு வந்து ரிவீல் வந்து காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான் எல்லாமே இவங்களோட உடையது. என்னன்னா, இவங்க அந்த பிளட் குரூப்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பையன இதுக்கு முன்னாடி யாருமே காப்பாத்த முடியாது. அவன் சாகுற நிலைமையில இருக்கான்னு சொல்லிட்டு, இவங்க ஷூட் பண்ணிக்க அவங்களே போவாங்க. இவங்க தான் நம்ம டாக்டரோட ஒய்ஃப். ஓகேங்களா? இவங்களும் வந்து டாக்டரா தான் இருப்பாங்க. அவங்க பேர் வந்து ஷாலினி. ஓகேங்களா? ஸோ வந்து ஷூட் பண்ணும்பொழுது, "ஏய் ஷாலினி நிப்பாட்டு. இந்த உங்க பையனுக்கான பிளட் வந்து கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆராதனோட பிளட் குரூப் வந்து கரெக்ட்டா வந்து மேட்ச் ஆகுது. இந்த அவங்க கிட்ட இருந்து ஒரு கிட்னி எடுத்து நம்ம பையனுக்கு வச்சுட்டா, நம்ம பையன் வந்து பொழச்சுப்பான். அந்த மாரி வந்து சொல்ற சீன வந்து காட்டுறாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேர் தான் பிளான் போட்டு, இந்த மாரி அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ சின்னதா தான் ப்ராப்ளம் இருக்கும். பெரிய ப்ராப்ளம் காட்டி அதுக்கு பல கோடி ஆகும்னு சொல்லிட்டு, நம்ம ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ற மாரி நீ பண்ணி, அதுக்கப்புறம் வந்து என் ஒய்ஃப் போனதுனால என் பையனோட இறுதி காலத்தில வந்து அவங்களுக்கு பாசம் காட்டுறதுக்கு வந்து ஒரு அம்மா வேணும். அதுக்காக அவங்க பொண்ண வந்து ஒரு சிம்பத்தி மூலமா கிரியேட் பண்ணி கல்யாணம் பண்ணிரு. அதுல கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட கிட்னி வாங்கி நம்ம பையனுக்கு வந்து பொருத்தி நம்ம பையன வந்து வாழ வச்சிடலாம். இந்த மாரி மாஸ்டர் மைண்ட்லாம் இந்த அம்மா தான் குடுத்துருப்பாங்க. தக்காளி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அதெல்லாம் சொல்லிட்டு வில்லத்தனமா அன்னைக்கு நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கினே ஒரு வில்லத்தனமான ஒரு ஸ்டோரிய வந்து காட்டுறா. உண்மையில அன்னைக்கு சம்பவம் என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா, அந்த ஆராதனோட அம்மா வந்து ப்ரே பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. மெழுகுவர்த்திலாம் பத்திட்டு இருக்கும்போது, அப்ப வந்து வெளிய வந்து காலிங்ல யாரோ வந்து அடிக்கிறாங்க. நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஒரு லேடி வந்து ஹேண்ட் பேக் போட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல. இந்த அபிராமி தான். வீட்டுக்கு வந்தவொன்னே ஒரு கோவத்திலேயே வராங்க. "அன்னைக்கு ஒழுங்கா உங்க பொண்ணு கிட்னி குடுத்திருந்தா, என் பையன் இன்னைக்கு இறந்திருப்பானா?" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு ஷாக் ஆயிரும். என்னது பையன் இறந்துட்டானா? இது அந்த டாக்டர் நான் அந்த போலீஸ் ரிப்போர்ட்ல சொல்லவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு அவனே மறைச்சிருப்பான். உண்மையில என்ன ஆயிருக்குன்னா, அவன் பையன் வந்து இறந்திருப்பான். அவன கொலை பண்ணணும்னு ஒரு வெறியோட தான் இவங்க ஒய்ஃப் வந்து வந்திருப்பாங்க ஷாலினி. வந்து என்ன பண்ணாங்க, அம்மாவ அடிச்சு சுத்தி வச்சு அடிச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. தென் வந்து என்ன பண்றாங்க, ஏதோ சத்தம் கேட்டு என்னமோ எங்க பொண்ணு வராங்க. உங்க பொண்ணையும் அடிச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டு, "எல்லாம் உன்னால தான். நீ எனக்கு கிட்னி குடுத்திருந்தா என் பையன் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பான். இப்ப நீ என்ன பண்ணு, 2 கிட்னி இருந்து நீ உயிரோட இல்லாமலே போன்னு" சொல்லிட்டு கொடூரமா ஒரு டயலாக்லாம் பேசிட்டு கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருது. கோவம் வந்து என்ன பண்றாரு, அங்கேயே வந்து அழுக ஆரம்பிச்சுறாரு. இதுக்கப்புறம் உனக்கு உண்மை தெரிஞ்சு உன்னைய விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஹீரோ வரும்போதே ஒரு கன்ன வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணி தானே இவங்க ஹஸ்பண்ட் வந்து டாக்டர் வந்து கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த கன்ன வச்சு சுட போகும்போது அந்த கன் சுட்டுக்கவே செஞ்சிருக்காது. ஓகேங்களா. சடார்ன்னு என்ன பண்ணியிருப்பான், இவங்க டேபிள்ல வந்து ஒரு ஒரிஜினல் கன் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அத எடுத்து இவன் சுட போறதுக்குள்ள இவன் என்ன பண்ணுவான், அந்த சுடாத கன்ன இவன் ஏதோ ட்ரிக் பண்ணி வச்சிருப்பான் போல. வேற யாராவது எடுத்தா ஷூட் பண்ணா ஷூட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவன் ஏதோ ட்ரிக் பண்ணி மறுபடியும் அத லோட் பண்ணிட்டு டமால்னு வந்து இவன சுட்டுவான். அதாவது லைட்டா கையில வந்து அடிபடுற மாரி சுட்டு என்ன பண்ணிருவான், இவங்க 2 பேரையும் வந்து கட்டி வச்சுருவான். கட்டி வச்சுட்டு இதுக்கப்புறம் ஜெயில்ல நீங்க களி தின்னுங்க அந்த மாரி சொல்லிருவான். அதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ரூமுக்குள்ள கட்டி வச்சுட்டு இவன் ஹீரோ வந்து வெளிய வந்துடுறான். வந்து ஃபோன போட்டு நம்ம ராணா கிட்ட, "சார் இந்த மாரி அவங்க 2 பேரையும் கட்டி வச்சிருக்கேன் சார். சீக்கிரம் வந்து அவங்கள வந்து பிடிச்சிட்டு போங்க சார். அவங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க சார்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி, சரி நான் ஸ்பாட்டுக்கு வரேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, தூரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பாப்பா வந்து என்ன பண்ணியிருக்கும்னா, ஒரு பலூன வச்சு என்ன பண்ணிட்டோம் விளாண்டுட்டு வந்து இருக்கும். ஓகேங்களா. இத பார்த்தோனே அது இல்லாம லாரிக்காரன் ஒருத்தன் இடிக்கிற மாரி வருவான். ஐய்யய்யோ! லாரில இந்த குழந்தை பொண்ணு அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், வேகமா போய் அந்த குழந்தைய வந்து காப்பாத்திருவான். காப்பாத்திட்டு, இந்த மாரி ரோட்லலாம் விளையாடக்கூடாது பாப்பா, உங்க பேரு என்ன? இந்த மாரி கேட்கும்போது, ஆராதனான்னு சொல்லும் அந்த பொண்ணு. உடனே இவனுக்கு செம்ம சோகமாயிரும். அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா, இவனோட ஆள் இறந்து போன ஆளோட பேர் தானே அந்த பொண்ணுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதாயிரும். இப்படி சடனா அவன் ரோட்ல உட்காந்து அழும்போது, அந்த லாரி என்ன பண்ணி இவன் மேல அடிச்சு ஸ்பாட்லயே வந்து இறந்துருவான். ஓகேங்களா. இதெல்லாம் தான் என்ன பண்ணியிருப்பான், இவன் சொல்லியிருப்பான். சார் இறந்து போனவன் எப்படிதான் சார் அந்த காளிய வந்து கொன்றுக்க முடியும்? அதாவது அந்த மொட்டையன் இருக்கான்ல, அந்த மொட்டையன வந்து இவன் ஏதோ பார்க்க போன மாரி, இவன் தான் கொலை பண்ண மாரி, அந்த மாரி ஒரு கெஸ்ஸான ஒரு ரூமர்லாம் தான் நடந்த மாரி நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அத வந்து மறுபடியும் காட்டுறான். ஓகேங்களா. ட்விஸ்ட்டு மேல ட்விஸ்ட்டா தான் இருக்கும். என்ன பண்ணான், அந்த மொட்டையன பார்க்கறதுக்கு இவன் வந்து வந்திருப்பான். வந்து "நீ ஏன்டா கொன்ன?" அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன பண்ணுவான், "நான்லாம் எதுவும் கொல்லையேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அதாவது இவன் வந்து கொலை பண்ண வந்து போயிருப்பான். பட் வந்து கொ கொலைய வந்து அதுக்கு முன்னாடி இந்த 2 பேர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதாவது என்ன சொல்றது?
இவங்க 2 பேரும் டாக்டரோட ஒய்ஃபும் பிளான் போட்டு டாக்டரோட ஒய்ஃப் வந்து அவங்க வந்து கொடூரமாக கொலை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. பட் இவனும் அங்கே வந்து வந்திருக்கானா அந்த கொலைக்கு வந்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இவனும் தான் கொலை பண்ண வந்து வந்தான். ஸோ அதனால இவனையும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவன் இறந்த பிறகு ஒரு ஆத்மா மாதிரி, ஓகேங்களா, ஆத்மா மாதிரி தான் அங்கே வந்து வந்திருப்பான். வந்து என்ன பண்ணியிருப்பான், ஒரிஜினலாக இவன் வந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு நார்மலாக இறந்து போன இவனுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கார்த்திக் வந்து வந்திருக்கான் போல சொல்லிட்டு இவன் திமிரா பேசுகிற மாதிரி பேசுவான். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு கன்று ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இவன் அந்த கண்ணை எடுத்து இவனே கையில் எடுத்து இவனை சுட்டுற மாதிரி ஸ்பாட்டை வந்து காட்டுறான். ஓகேங்களா. இதெல்லாம் என்ன பண்ணுறாரு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து அந்த லேடி போலீஸ்கிட்ட சொல்கிறாரு, சார் இறந்து போனாங்க எப்படி சார் மறுபடியும் வந்து கொல்ல முடியும், இதெல்லாம் நம்புற விஷயமா அவர் சொல்கிறது. ஒரு சில விஷயங்கள் நம்பலனா கூட இந்த ஆன்மா இதெல்லாம் நம்ம நம்பி தான் ஆகணும் ஒரு சில கட்டத்தில். அதாவது 100ல் எல்லா விஷயம் நடக்கும்னு கிடையாது. 1, 2 விஷயங்கள் நாட்டில் இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சீனை வந்து அப்படியே என்ன பண்ணுறான், கட் பண்ணிடுறானுங்க. கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து காட்டுறான் பார்த்தீங்களா. அதாவது இந்த ஒவ்வொருத்தங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, பேசிட்டு வந்து இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஆன்மாக்கள் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சம்பவங்கள் வந்து நடந்துச்சு. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து ஆல்ரெடி இறந்துருந்தாரு. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் வந்து வந்திருந்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து சீனை வந்து காட்டுறாங்க. இதோட காட்டி இந்த படத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு கைஸ், நல்லா இருந்துச்சுங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பரமேஷ் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டுமாரோ நான் எனிதிங் நெக்ஸ்ட் வீக்கில் கூட இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பை பை, see you. ஏன்னா ஒர்க் பேசினாலும் நல்லா கன்வியூஸாக வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ண முடியல. அதனால தான். பை காய்ஸ், எல்லாம் சாப்பிட்டு நிம்மதி எடுத்துங்க. குட் நைட், ஹேவ் அ ஸ்வீட் கைஸ். இது வந்து 2 பார்ட்டாக தான் வரும். இந்த கிளைமேக்ஸ் மட்டும் செகண்ட் பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஆல்ரெடி 2, 3 டேக் ஆயிடுச்சு. வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது யாரோ வந்து வந்துட்டாங்களா, உடனே கட் பண்ணிடுவேன். பாஸ் பண்ணாமல் என்ன பண்ணிடுறேன், டெலிட் பண்ணிட்டேன். ஐ மீன் என்ன சொன்னேன், வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ணி விட்டுருவாங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அந்த சீனோட கட் ஆயிடுச்சு. மறுபடியும் 2, 3 டேக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து வீடியோஸ் வந்து பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ கிளைமேக்ஸ் மட்டும் செகண்ட் பார்ட் மாதிரி அப்லோட் வந்து பண்ணுறேன். பை கைஸ்.